அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார் கிருஷ்ணகிரி. நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் கல்லவைங்கர் ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கிணற்றுக்கான 5 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தாங்க இதுவே. அவங்க பழைய மோட்ரு வச்சுருக்கேன், எனக்கு அது சோலார் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட நேரடியாக வந்து பார்த்து பேசிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் செய்ய சொல்லியிருந்தாங்க. சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம போயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 550 வாட்ஸ் 2 UTL டாப்கான் பைபேஷியல் பேனல் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 12 நம்பர் பேனலுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஹைட்டு 9 அடியும் இன்னொரு பக்கம் 7 அடி 9 இன்ச்சுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். கார் எது வேணாலும் எங்கள் அடியில் நிப்பாட்டிக்கலாம். 12 நம்பர் பேனல் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்பு இப்படி தான் இருக்கும். எல்லா ஸ்ட்ரக்சர் அமைப்பும் இப்படி தான் நம்ம கொடுக்குறோம். பின்னாடி எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. கஸ்டமர் தரப்புலேருந்து நமக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்கும் வரக்கூடாதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் செய்வோம். சோலார் பேனலும் சரி, ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் சரி, எல்லாமே தரமாகவும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்றதுனால செய்வோம். நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்றது, எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பேக்கு எல்லா சைடும் பாருங்கள். காற்று எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தாலையும் பிரச்சனை இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ 3:30 மணி டைமு. இது 3 இன்ச் பைப்புங்க. 3 இன்ச் பைப்பில் இவ்வளோ குச்சிட்ருக்கு தண்ணி. கிணத்துக்குள்ளேருந்து வருது பார்த்திங்கன்னா 2 இன்ச் பைப்புங்க. கிணற்றோட ஆழம் பார்த்திங்கன்னா 75 அடி இருக்கும் குறையாமல். ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 55 அடி கீழே தான் இருக்குது. அப்படி இருந்தும் 3:30 மணிக்கெலாம் நமக்கு தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸ் வருது. இவங்களது விவசாயன்றது வந்து ஜென்ரேட்டர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கிணறுங்க. நான் நிற்கிறது அவங்க பழைய ஆயில் மோட்ரு வச்சுருந்த இடத்துல நிற்கிறேன். அதாவது பெட் இறக்கி டவுனில் வச்சுருந்துருக்காங்க. ஒரு 10 அடி இருக்கும் கேப்பு. அந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். பாருங்கள், ஜூம் பண்ணி எடுத்தது தான் தண்ணியுடைய மட்டம். இங்கே மேலேருந்து பார்க்கும்போது குறையாம 50 அடி இருக்குங்க. அது ஜென்ரேட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வர தண்ணி. இது பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் இதில் தான் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. ஐரோ செட்டு மணிக்கு 3 லிட்டர் அடிக்கும் டீசல். வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது நம்ம கிளம்புற டைமு. ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஸ்லோப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் தெரிஞ்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.